ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நவம்பர் 19 அற்புதமான அமாவாசை. ஸோ இந்த அமாவாசையினுடைய சிறப்புகளை பற்றியும், அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்னென்ன மாற்றங்களை கும்பராசி நேயர்களாகி நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்றத பற்றியும் தான் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. அமாவாசை அப்படின்னாலே அந்த நாள் முன்னோர்களுக்கான நாள் அப்படின்னு நமக்கு தெரியும். நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை நம்ம வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா நமக்கான எல்லா விதமான வளங்களும் கிடைக்கும். அப்படின்றதுனால தான் அமாவாசை வழிபாடுகளை செய்துட்டு இருக்கோம். இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடியது தான் இருந்தாலுமே கூட ஒவ்வொரு மாதத்தில் வரும் பொழுதுமே ஒவ்வொரு சிறப்புகளோடு தான் இருக்குது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் அமாவாசை வழிபாடுகள் செய்யவே மாட்டாங்க. அதுக்கு பதிலாக மிகப்பெரிய அமாவாசைன்னு சொல்லக்கூடிய ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசையை மட்டுமே செய்கிறது உண்டு. ஆனால் இப்படி வழிபாடுகள் நீங்கள் செய்கிறத விட ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசைகளையுமே வழிபாடுகள் செய்யுங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதத்துக்குமே தனித்துவமான சிறப்புகள் இருக்குது அப்படின்னு தெரியுது. அப்படிங்கும் பொழுது அந்தந்த மாதத்தில் நீங்கள் செய்யும் பொழுது அதற்குரிய பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சேரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமாவாசை. பொதுவாக தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தோம்னா இது கார்த்திகை பிறந்து வந்திருக்கக்கூடிய அமாவாசை. கார்த்திகை மாதம் அப்படின்னாலே ரொம்ப நல்ல மாதம், ஆன்மீக மாதம், சிவபெருமானுக்கு உரிய மாதம், ஐயப்பன் சுவாமிக்கு உரிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் பௌர்ணமியை தான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பௌர்ணமியை காட்டிலும் அதற்கு இணையான ஒரு பலன்களோடு இருக்கக்கூடியது தான் இந்த அமாவாசை. ஏன்னா இந்த அமாவாசையில் தான் செல்வத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தேவியார் அவதரித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது செல்வ செழிப்புகளானது நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த நாளில் யாரெல்லாம் பல பிரச்சனைகளால் சூழப்பட்டிருக்கக்கூடியவங்க, உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை, கடன் பிரச்சனை, நோய் நொடியில் சிக்கியிருக்கக்கூடியவங்க, மீளா வறுமையில் இருக்கக்கூடியவங்க, தொழிலில் விருத்தி ஆகாதவங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு சில காரணங்களால் முடங்கி கிடக்கக்கூடியவர்கள் எல்லாருமே தொடர்ந்து ஒரு 3 அமாவாசைகளில் வழிபாடுகள் செய்து பாருங்கள், கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும். அதுலேயும் இந்த கார்த்திகையில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை ரொம்ப சிறப்பானது. இந்த அமாவாசையில் நிச்சயமாக நீங்கள் வழிபாடுகள் செய்யணும். இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா மகாலயபட்ச அமாவாசையோடு ஒப்பிட்டும் கூறுறது உண்டு. மகாலயபட்ச அமாவாசை எவ்வளவு சிறப்பானது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதை சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும் என்ற அவசியமே கிடையாது. அந்த அமாவாசைக்கு இணையான பலன்களை இந்த கார்த்திகை அமாவாசை கொடுக்கும். அப்படின்றதுனால கண்டிப்பாக எல்லாரும் இந்த அமாவாசையில் வழிபாடுகள் செய்யுங்க. அமாவாசை எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னா காலையில் 10:28 தான் திதி ஆரம்பமாகுது. ஸோ திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்களாம் 12 மணிக்குள்ளே கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு படையல் போட்டு சாமி கும்பிடக்கூடியவங்களாம் 1 மணிக்குள்ளே கும்பிட்டுருங்க. இன்றைய தினத்தில் காகங்களுக்கு சாதம் வைப்பது, நாய், பசு இவங்களுக்கெல்லாம் சாதம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதே போல் ஏழை எளியவர்களுக்கு இன்றைக்கி தான தர்மங்கள் செய்யுங்க. உங்களால் முடிந்த தானங்களை செய்யுங்க. அதே போல் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ஒருவேளை பித்ருதோஷத்தால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த பித்ருக்களுடைய தோஷம் போகிறதுக்கு இந்த அமாவாசையை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. பித்ருதோஷம், பித்ரு கடன் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அமாவாசையில் வழிபாடுகள் செய்யணும். நம்முடைய சந்ததியினருக்கு நம்ம நல்லது சொத்துக்களை எல்லாம் சேர்க்காவிட்டாலுமே கூட பாவங்களையும் இந்த பித்ரு கடன் சொல்லக்கூடிய கடனையும் சேர்த்து வைத்துட்டு போகக்கூடாது. ஏன்னா இதிலிருந்து அவங்களால மீண்டு வரவே முடியாது. மிகப்பெரிய துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்முடைய சந்ததியினர் சிறப்பாக வாழணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம். தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரியான கடன்களையும் பாவங்களையும் சேர்த்துக்காதீங்க. ஸோ அமாவாசையில் முறைப்படி வழிபாடுகள் செய்யும் பொழுது முன்னோர்களாகிய அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைந்து அவங்க நமக்கு நல்லாசிகளை கொடுப்பாங்க. ஸோ முன்னோர் சாபம் அப்படிங்கிறது 7 தலைமுறை ஆனாலும் 7 ஜென்மங்கள் எடுத்தாலுமே அது தீராது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமாவாசை தேதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாரும் வழிபாடுகள் செய்யறதுக்கு தயாராக இருங்க. இந்த அமாவாசை தேதி நாளைக்கு மதியானம் 12 மணிக்கு மேலே தான் முடியுது. அதனால் அமாவாசை தேதி முடியறதுக்குள்ளே நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் செய்யலாமோ அதெல்லாம் செய்துக்கலாம். அதுவும் இன்றைக்கி ஈவினிங்கில் செய்யக்கூடிய பரிகாரங்களை பற்றிலாம் நிறைய பதிவுகள் நம்ம கொடுத்துருக்கோம். மறக்காமல் அதை விசிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்கும். ரெட்டிப்பு பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்கள். ரொம்ப எளிமையான முறையிலே கொடுத்துருக்கோம். இப்போ வாங்க அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது, கும்பராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கும்பம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே உயர்ந்த பண்புகளை பெற்றிருக்கக்கூடியவங்க.
அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மனசு பார்த்திங்கன்னா ரொம்ப உன்னதமாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. பொதுவாக ஆன்மீகத்தில் நிறைய ஈடுபாடோடு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு இவங்கள வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த நவம்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லணுங்க. ராசிக்கு ராசிநாதன் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கிறாரு. கூடவே பார்த்திங்கன்னா ராகுவோடு சேர்ந்து இணைவு பெற்றிருக்கிறாரு. ஸோ இதனால் போட்டி பொறாமைகளில் இருந்து நீங்கள் விடுபடாமல் நிறைய உத்திகளை எல்லாம் கையாண்டிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து வெற்றிகளை வந்து பெற முடியும். முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு சில செயல்களை நீங்கள் நினைத்தபடி வந்து எதையுமே வந்து செயல்படுத்த முடியாமல் தாமதங்களானது ஏற்படும். அது உங்களுக்கு ஒரு சில கஷ்டங்களை வந்து கொடுக்கும். நீங்கள் ஒன்று செய்யணும்னு நினைப்பீங்க, ஆனால் செய்யக்கூடிய நேரத்தில் செய்ய முடியவே முடியாது. இருந்தாலுமே கூட ஆனால் ராசிநாதன் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிறார் அப்படின்றதுனால உங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து அவர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். ஸோ நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, என்னென்ன விதமான தடைகளை நீங்கள் பார்க்குறீங்களோ, தாமதங்களை பார்க்குறீங்களோ, அதிலேருந்து எல்லாத்தையும் உங்களை மீட்டெடுப்பார். ஸோ அதனால் பெருசாக உங்களுக்கு வந்து அந்த தடையோ தாமதமோ வந்து பாதிப்புகளை வந்து கொடுக்காது. அதே போல் அரசியலில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு செல்வாக்குக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து போவீங்க. நல்ல ஒரு மேன்மை கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லணும். மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாரு. அதோடு பார்த்திங்கன்னா ராசியை வேற பார்த்துட்ருக்காரு. சனி பகவான் செவ்வாயை வந்து பார்வையும் விட்டுட்ருக்காரு. ஸோ இதனால் உங்களுக்கு எதிர்த்து போராடக்கூடிய குணநலன்கள் ஆனது உருவாகும். என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய மனசுக்கு வலிமை கிடைக்கும். குறிப்பாக மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வருமானம் அதிகமாக இருக்கும். நோயாளிகளுடைய எண்ணிக்கை வந்து இந்த காலகட்டங்களில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா மழை காலம் ஆரம்பித்தாச்சு. இனி பார்த்திங்கன்னா தொற்று நோய்கள் வந்து அதிகமாக பரவ ஆரம்பிக்கும். ஸோ கும்பராசி நேயர்களுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும். இது வரைக்கும் வருமானம் கிடைக்காம இருந்தாலுமே கூட மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பரான ஒரு டைமிங் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக இருக்குது. அதே போல் விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படி தான் நல்ல ஒரு நிலையை வந்து அடைவீங்க. விளையாட்டுத்துறையில் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சவாலாக எடுத்துக்கோங்க. நம்மளால் முடியும் அப்படின்ற வைராக்கியத்தை வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து சாதிக்க முடியும். 6வது இடத்துல அதிசார குருவினுடைய பயிற்சி இருக்கிறதுனால புதிய கடன் படக்கூடிய நிலைகள் எல்லாம் உருவாகும். ஒரு சிலருக்கு சூழ்நிலைகளை பொறுத்து கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அத்தியாவசிய விஷயங்களை தவிர வேறு எதுக்காகவும் தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன்களை முடிஞ்ச அளவுக்கு வந்து அடைக்கிறதுக்கு பாருங்கள். புதுசாக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கவும் பாருங்கள். ஏன்னா புதுமையான கடன்கள் அப்படிங்கிறது தேவையில்லாமல் வாங்குனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய பாரமாக தான் போய் முடியும். அத்தியாவசியம், கண்டிப்பாக இதை வாங்கி தான் ஆகணும், இதை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கடன் வாங்கலாம். அதை தாண்டி தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக கடன் பிரச்சனை இப்படி அதிகமாக தான் இருக்கும். அந்த கடன் பிரச்சனையை நீங்கள் ஓரளவுக்கு வந்து சமாளித்து குறைக்க பாருங்கள். இருக்க இருக்க அதிகமாக்கிட்டே போகிறதுனால அது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுத்துடும். தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக அந்த டைமில் தொழில் செய்யலாம். தொழில் செய்யறதுக்கு கூட இருக்கக்கூடியவங்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பிலாம் மயங்கிடாதீங்க. உங்களால் முடியுமா, உங்களுக்கு அதுக்கான திறமை இருக்கா அப்படின்றத பாருங்கள். உங்களால் முடியும் அப்படின்னா மட்டும் செய்யுங்க. ஏன்னா 4 பேர் 4 விஷயங்களை சொல்லிட்டு போயிடுவாங்க. அதில் பாதிப்படையக்கூடியது நீங்களாக தான் இருப்பீங்க. அவங்களுடைய ஆசை வார்த்தைக்கு மயங்கி நீங்கள் கடன் வாங்கி ஒரு சில விஷயங்களை செஞ்சுட்டு அவங்க வந்து கடைசியாக முடியாதுன்ட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து நஷ்டமாக போயிடும். ஸோ உங்களுடைய முதலீடுகளை வந்து நீங்கள் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. அதனால தான் யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய மைண்டுக்கு என்ன தோணுதோ உங்களால் முடியும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் அந்த களத்தில் இறங்கணும். இல்லைனா அந்த விஷயத்தை செய்யாமலே வந்து ஒதுங்கிக்கோங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படி தான் இந்த காலகட்டங்களில் வளர்ச்சிகள் அப்படிங்கிறது ஒரு சில பாதிப்புகளை வந்து ஏற்படுத்த தான் செய்யும். என்னதான் உங்களுக்கு பாதிப்புகள் தந்தாலுமே கூட வழக்கமாக நீங்கள் போகக்கூடிய நிகழ்ச்சிகள், நீங்கள் பங்கேற்கக்கூடிய வகையில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ புதிய திட்டங்களை மட்டும் கொஞ்சம் காலத்துக்கு வந்து தள்ளி வச்சுக்கோங்க. எதையும் இப்போதைக்கு வந்து செய்ய வேணாம். தர்ம காரியத்திற்கு நீங்கள் உதவி செய்கிறது, மருத்துவத்திற்கு பண உதவி செய்கிறது, கோவில்களுக்கு நிதி உதவி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்யுங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் செய்கிறது உங்களுடைய தவிர்க்க முடியாத துன்பத்திலிருந்து உங்களை வந்து விடுவிக்கும். அதனால் உங்களால் முடிந்த அளவுக்கு உதவிகளை இது போன்ற விஷயங்களை வந்து செய்யுங்க. அரசியலில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா கூட இருக்கக்கூடியவங்க மூலமாக நிறைய தொல்லைகளை வந்து பார்க்க வேண்டி இருக்கும். அதனால் பார்த்து எல்லாருமே வந்து கவனமாக நடந்துக்கோங்க. ஒரு சில நேரங்களில் உங்களுடைய தேவைக்கு பணம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். பண உதவிக்கெலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது.
ஆனாலும் அந்த பணத்தை தேவைக்காக மட்டுமே வந்து பயன்படுத்தணும், அனாவசியத்துக்காக வந்து எடுக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி ஒரு சில விஷயங்களில் உங்களுக்குள்ள நீங்கள் கட்டுப்பாடுகளை வந்து போட்டிங்க அப்படின்னாவே போதும், இந்த மாதத்தை எளிமையாகவே கடந்து வரலாம். கண்டிப்பாக இந்த அமாவாசையில் உங்களுடைய முன்னோர்களுக்காக நீங்கள் வழிபாடுகள் செய்யக்கூடிய கடமையிலையும் கட்டாயத்திலையும் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக செய்யுங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் இந்த நவம்பரில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்களை அவங்க பயன்படுத்தாமல் இருப்பாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பாதிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீலம், ஆரஞ்சு, வெள்ளை இந்த நிறங்களை அதிகமாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதே போல் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் அப்படின்னா சனி, திங்கள் மற்றும் செவ்வாய். இந்த நாட்களை பெரிய விஷயங்களுக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. அதாவது 15ஆம் தேதி அன்னைக்கு ஆரம்பித்த சந்திராஷ்டமம் 17ஆம் தேதியோட முடிஞ்சிடுச்சு. இனி சந்திராஷ்டமம் கிடையாது. இருந்தாலும் இந்த மாதம் நவம்பரில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்க சனிக்கிழமைகளில் பைரவர் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும். 27 மிளகு வெள்ளை துணியில் கட்டி நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி பைரவருக்கு நீங்கள் வழிபாடுகள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது நடக்கும். வழிபாடுகள் செய்துட்டு தயிர் சாதத்தை நீங்கள் பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தடைகளும் நீங்கி சுபிட்சமானது கிடைக்கும். இந்த எளிமையான பரிகாரத்தை கண்டிப்பாக இந்த மாதத்தில் வந்து செய்யுங்க, நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பதிவில் பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.